தாவேகாவினரிடமிருந்து பெண்களை காப்பாற்றுவதற்கு என்ன மாதிரியான படையை தமிழக முதலமைச்சர் அறிவிக்கப் போகிறார்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் போய் கேட்டா அவரையே கேட்கணும், அவர் எப்படி பெண்கள் இது பண்றான்னு சொல்லி. அவரை பொறுத்தளவுக்கு எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய இயக்கம் எப்படி இன்றைக்கு 11% 4% கொண்டு வந்தாரு, அதை சரி செய்ய சொல்லுங்க. தூத்துக்குடியில வந்து தாவேகா எம்எல்ஏ மீது பெண் இல்ல இப்போ வந்து பத்திரிகையில் வருகிற செய்தியை வைத்துக் கொண்டு நான் பதில் சொல்ல இயலாது. குற்றச்சாட்டுகள் யார் மீது நிரூபிக்கப்பட்டாலும் தலைவர் அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்வார். தீர்ந்து போன கட்சியிலிருந்து இவங்க நிர்வாகிகளை வந்து திருடக்கூடிய கட்சி எந்த அளவுக்கு காய்ந்து போயிருக்கும் சொல்லி மு க ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. தீர்ந்து போன கட்சி யாருது? இல்ல எந்த கட்சி தீர்ந்து போச்சுங்கிறீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி அவரிடத்துல, ஸ்டாலின் அதிகம் பேசக்கூடாது. மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு முதலமைச்சர் அவர் இந்த மாதிரி கருத்து சொல்றதை காட்டில அமைதியாக இருந்து தன் கட்சியை வளர்த்துற வழி பார்க்கலாம், மக்களிடத்தில் செல்வாக்கு பெறுவதற்கு வழிவகையலாம். ஒரு இயக்கத்தினுடைய தலைமையே சுக்குநீராக உடைக்கப்பட்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றுதான் முடிவு செய்து அந்த முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதே எடப்பாடி பழனிசாமி எங்களுடைய கட்சியுடைய சின்னம் இருந்திருந்தால் அவர் இதே கேட்தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.